அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலதாமதமாக காணொளி வெளியாகிறது. ஏப்ரல் 13ஆம் தேதி மக்கள் கவிஞர் என்று போற்றப்பட்ட சிந்தனையாளர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பிறந்த தினம் என்று. மக்கள் கவினா பட்டுக்கோட்டையார், பகுத்தறிவு கவினா உடுமலை நாராயணகவி, புரட்சி கவினா பாரதிதாசன், விடுதலை கவினா பாரதியார். இப்படி பல இதை வேறுபடுத்தி நம்ம படிச்சுக்கணும். போட்டித் தேர்வுக்கு படிக்கும் தமிழ் மாணவர்கள். பிரபல கவிஞர் சிந்தனையாளர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பிறந்த தினம் என்று. இவர் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள செங்கப்படுத்தான் காடு, சங்கம் படைத்தான் காடு என்ற கிராமத்தில் எளிய விவசாய குடும்பத்தில் 1930ஆம் ஆண்டு உப்பு சத்தியாகிரக காலத்தில் பிறக்கிறார். தந்தை நாட்டுப்புற கவிஞர். உள்ளூரில் சுந்தரம் என்பவர்கிட்ட திண்ணை பள்ளிக்கூடத்தில் 2ஆம் வகுப்பு வரை படிக்கிறார். குடும்ப தொழிலான விவசாயம் மட்டுமின்றி உப்பளம், நாடகம், மாம்பழ வியாபாரம், இட்லி கடை என 10க்கும் மேற்பட்ட தொழில்களில் ஈடுபட்டு வந்தார். சிறு வயதிலேயே கவிதை புனையும் ஆற்றல் பெற்றிருந்தார். இவரது பாடல்களில் கிராமிய மனம் கமழ்ந்தது. கருத்து செறிவும் கற்பனை வளமும் படைத்த இவரது பாடல்கள் ஜனசக்தி பத்திரிகையில் வெளிவருது. தொடர்ந்து விவசாய சங்கம் அந்த காலத்தில் வெளிவந்தது. விவசாய சங்கம் பொது உடைமை கட்சியில் ஈடுபாடு கொண்டிருந்தார். 1952இல் பாண்டிச்சேரி சென்று பாவேந்தர் பாரதிதாசனிடம் எக்ஸ்ட்ரா தமிழ் படிச்சிருக்கிறார் கூடுதலாக. பின்னர் அவர் நடத்திய குயில் இதழில் சப் எடிட்டரை வேலை பார்க்குறாரு. தனக்கு தமிழ் கற்பித்த குரு பாரதிதாசன் வாழ்க என்று எழுதிவிட்டு தான் கடிதம் எழுத தொடங்குவாராம். பொது உடைமை சித்தாந்தங்கள் பரப்ப அயராது பாடுபட்டார். ஏராளமான தத்துவ பாடல்களை எழுதியிருக்கிறார். படித்த பெண் திரைப்படத்துக்காக 1955இல் முதலாக திரைப்பட பாடலை எழுதினார். இதன் மூலம் திரைப்படத் துறையில் தன் முத்திரையை அழுத்தமாக பதித்தார். 1959 வரை எம்ஜிஆர் நடித்த 7 திரைப்படங்கள், சிவாஜி கணேசனோட 11 திரைப்படங்கள் உட்பட பல திரைப்படங்களுக்கு பாடல்கள் எழுதியிருக்கிறார். மொத்தம் 180 திரைப்பட பாடல்கள் மட்டுமே எழுதியிருக்கிறார். ஆனால் அவை அனைத்துமே காலத்தால் அழியாதவையாக திகழ்கின்றன. இயற்கை, சிறுவர், காதல், மகிழ்ச்சி, சோகம், நாடு, சமூகம், அரசியல், தத்துவம், பாட்டாளி வர்க்கம் ஆகிய 10க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் இவரது பாடல்கள் கருப்பொருளாக இருந்திருக்கிறது. இவரது பாடல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கின்றன. சின்ன பயலே செய்தி கேளடா அப்படின்ற பாடலாம் இவருடைய தான். அடுத்து தூங்காதே தம்பி தூங்காதென்ற ஒரு பாடல், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படின்ற ஒரு பாடல், எல்லாருமே இந்நாட்டு மன்னரே அப்படின்ற ஒரு பாடல், செய்யும் தொழிலே தெய்வம் அப்படி என்ற ஒரு பாடல். இதெல்லாம் இவர் எழுதிய பாடல்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. எளிய தமிழில் சீர்திருத்த கருத்துக்களை இவர் கூறுவார். வாழ்வியல் தத்துவங்களை வெளிப்படுத்தியவர். சீர்திருத்த கருத்துக்கள் மட்டுமல்லாமல் எளிய தமிழில் வாழ்வியல் கருத்துக்களையும் வெளிப்படுத்துகிறார். பாடுவதிலும் வல்லவர். மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் இவரோட நெருங்கிய நண்பர். மக்கள் கவிஞர் என்ற பட்டம் பெற்ற இவர் பாவேந்தர் பாரதிதாசன் விருதையும் பெற்றிருக்கிறார். பல விருதுகள் என்ற அடிப்படையில் பல விருதுகள் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் 29 வயசில் 1959 மறைந்து விடுகிறார். 1930 பிறந்தவர் 59 60 வருஷத்துக்கு 1960 இறந்துடுறார். குறுகிய காலமே வாழ்ந்த இவர் அதற்குள் பல்லாண்டு காலம் நிகழ்த்த வேண்டிய சாதனை எல்லாத்தையும் படைச்சிடுறாரு. பிஞ்சில் பழுத்த பழம் விரைவில் வெம்புவிடும் அப்படின்ற மாதிரி இறந்து போகிறார். இவரது பாடல் தொகுப்பு 1965இல் வெளிவருது. இவரது நினைவை போற்றும் வகையில் தமிழக அரசு சார்பில் பட்டுக்கோட்டையில் 2000இல் மணிமண்டபம் அமைச்சிருக்கிறாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை இவர். அந்த எழுதின பாடலில் பல தலைப்புகளை மறுபடியும் பார்ப்போம். இயற்கை, சிறுவர், காதல், மகிழ்ச்சி, சோகம், நாடு, சமூகம், அரசியல், தத்துவம், பாட்டாளி வர்க்கம். இதெல்லாம் இவர் எழுதின பாடலோட முக்கியமான கருப்பொருள் தலைப்புகள். 10க்கும் மேற்பட்ட வேலையும் பார்த்துருக்கிறாரு. 10க்கும் மேற்பட்ட தலைப்புள்ள கருப்பொருளாக வச்சு பாடலும் எழுதியிருக்கிறாரு. 1930 பிறந்து 1959 இறந்துடுறாரு. இவரது பாடல் இவர் இறந்த பிறகு ஒரு 6 வருஷம் கழித்து பாடல் தொகுப்பு இவரை நினைவு போற்றும் வகையில் தமிழக அரசு இவரது பாடல் தொகுப்பு 1965 வெளிவருது. இவரை நினைவு போற்றும் வகையில் 2000 பட்டுக்கோட்டையில் மணிமண்டபம் அமைச்சிருக்கிறாங்க.
தமிழக அரசு. நன்றி, வணக்கம்.